கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஊழியர் சொன்னாங்க, 1 மணி நேரமும் அதற்கு மேலேயும் அவர் பேசுவார். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். எங்கே போனாலும் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்னா, அரை மணி நேரத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் பேசணும்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1.5 மணி நேரம் பேசுவார்னு சொல்லி நான் அரை மணி நேரம் பேசினா கூட உங்களுக்கு அது பெருசாக பேசின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில சைக்காலஜிக்கல் ட்ரிக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆய்வு இப்படியா சொல்கிறது என்னென்னா, 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு நபரால் கவனிக்க முடியாதாம்மா. 15 மினிட்ஸுக்கு மேலே கவனிக்க முடியாது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் ஒரு பீரியடு. சர்ச்சில் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கம். அப்போ உண்மையிலே நாம் எல்லாம் கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் வெகு சிலர் ஒரு அரை மணி நேரம் அப்படி கவனிக்கலாம். மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கவனிச்சுக்கிட்டு இருப்போம், டக்குன்னு நம்மளுடைய சிந்தனைகள் அப்படியே வேறு பக்கம் போயிடும். அது இயல்பு தான். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு நபர் பேசுகிறத இத்தனை பேர் உட்காந்து கேட்பது மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அது எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்? நானும் உட்காந்து கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல. தேவையான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிக்க போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா நாம் ஒரு உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்று செஞ்சுருக்கணும். இப்போ இங்கே ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னை விட அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அதனால் உங்களை வயசானவங்கன்னு சொல்லிட்டு தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. உங்களை உயர்த்தித்தான் பேசுகிறேன். ரெண்டாவது, அவங்க கூட நான் எல்லாரும் கூடயும் இல்லாட்டியும் ஒரு சிலர் கூட ஒரு முறையோ 2 முறையோ ஊழியத்திற்கு போயிருக்கிறேன். எபினேசர் பிரதர் இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் அப்படியே அப்போ தான் பைபிள் காலேஜ் போன சமயம்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ போயிருக்கிறேன். அவங்க எபினேசர் காஸ்பல் டீம் ஏதோ சம்திங், என் பிரதர் கரெக்டாக நம்ம இவர் பெல்தசார் பிரதர் கூட. ஆமாம் ஆமாம். அப்போ நான் ஒரு வாலிப பையனாக அப்படி பின்னாடி அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். இப்போ திடீர்னு இங்கே அவங்களுக்கே போதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி என்ன புதுசாக போதிச்சிட போகிறோம்? என்ன தெரியாததை நாம் சொல்லிவிட போகிறோம்? இந்த வேதாகமத்தில் வாசிக்காத ஒரு வசனம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் 2004 ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதத்தில் பைபிள் காலேஜ் போயிட்டேன். ரட்சிக்கப்பட்டது 2004 தான். ரட்சிக்கப்பட்ட 6 மாதத்தில் நான் வேலையில் ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜ் போயிட்டேன். அப்போ ஒரு 2005 ஓரளவுக்கு இந்த ஊழியம் அப்படிங்கிறத நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டே வரேன். இப்போ என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொன்னால் 2005 15 ஒரு 20 இயர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஒரு 20 வருடங்களாக ஊழியத்தை பார்த்து வருகிறேன். பார்த்ததில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருடம் எப்பயுமே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது நாம் எந்த அளவுக்கு சொதப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அது ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ். நீங்கள் சமையல் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ, சிலருக்கு 10 வருஷமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படியே சும்மா எதை கொடுத்தாலும் சமைச்சிக்கிட்டு இருப்பீங்க. எந்த பொருள் இல்லாட்டியும் நீங்கள் அழகாக சமையல் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படி யோசித்து பாருங்கள். அப்படியா?
பல சமையல்களை நீங்களே சாப்பிட்டுட்டு பயந்து என்னோட இனிமேல் நம்ம சமைக்கவே கூடாதோ அப்படிங்கிற எண்ணத்திற்கு கூட நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு கொஞ்சம் சில இடங்களில் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த 10 இயர்ஸ் தான் நாங்கள் விளைச்சலை பார்த்த 10 இயர் அந்த வருடங்கள். முதல் 10 வருடம் நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போவும் நிறைய தவறுகள் செய்யலாம். அப்போ அடுத்து நாங்கள் அதை கற்றுக்கொண்டு திருத்துகிறோம். ஆனால் கர்த்தர் என்னை ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அந்த லாஸ்ட் 5 to 10 இயர்ஸில் நாங்கள் அறுவடையை பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்போ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். பிஸ்னஸ் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதிகப்படியான ரிட்டர்னை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நஷ்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 10 இயர்ஸ் அப்படிங்கிற இது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, புரிய வைப்பதற்காக அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போட்டு எந்த ஒரு பலனையுமே பார்க்க முடியல. என்ன ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே ஆண்டவர் நீங்கள் எங்களெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்களா? நாங்கள் தெரியாமல் ஒரு வேளை வந்துட்டேன்னா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் முதல்ல ஒரு 5 to 10 இயர்ஸ் அவ்வப்பொழுது வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாமே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது அடுத்து தான் எங்களுக்கு தெரிஞ்சது. என்னுடைய ஊழிய பயணத்தில் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தினுடைய உறுதித்தன்மையை திடீர்னு ஒரே நாள் அப்படி கொடுக்கல. முதலாக என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான அந்த அதிகாரத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் அந்த அதிகாரத்தை தாண்டி என்னால் போக முடியல. நான் திரும்ப அந்த அதிகாரத்தை படித்து கொண்டே இருந்தேன். அந்த அதிகாரத்தை படித்து முடிச்சுட்டு அப்போ நான் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு போய் நான் வேலையெல்லாம் விட்டு நான் பைபிள் காலேஜ் போயே ஆகணும்னு ஒரு உணர்ச்சி வேகத்தில் அப்படி முடிவு எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன். நான் அங்கே உங்களுக்கு தெரியும், பூ மார்க்கெட்டில் சமீபத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த தேவ ஊழியர் ஜோசப் ராஜன் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவர் மேலங்கிலையும் பார்த்தார். நீங்கள் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு நீ முடிவெடுத்த மாதிரி தெரியுது அப்படி. இல்லை, நான் போயே ஆவேன்னு ஒத்த காலில் நின்னேன். நான் எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் தயங்கினாங்க. அவரே வந்தார், கார்டியன்னு அவரே கையெழுத்து போட்டு என்னை சேர்த்து விட்டுட்டு போயிட்டார். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் சேர்த்து விட்டுருக்கிறேன், என் பேரை மட்டும் கெடுத்துறாத அப்படின்ட்டு போனார். எதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அடுத்து தான் தெரிஞ்சது பைபிள் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஜெயிலு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. என்ன வெளியில் நான் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு பணத்தை செலவழித்து கொண்டு நான் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க. உலகத்தினுடைய தொடர்புகள் எல்லாம் மற்று போயிடுச்சு. வெளியிலே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. 8 மாதத்திற்கு ஒரு முறை 4 months லீவு நீ வீட்டுக்கு போய்க்கலாம். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போல்லாம் பயங்கரமாக ஜிம்முக்கு போய் விட்டு ஒரு நாளைக்கு ஒரு 7, 8, 10 முட்டையாவது சாப்பிடுவேன். ஃபுல்லாக ஹோட்டலில் தான். உள்ளே போனால் இவ்வளோ தான் சாப்பாடு தராங்க. அப்போ முடிவு பண்ணேன், பைபிள் இப்படி போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. அப்புறம்தான் அந்த வார்த்தை, என் பேரை கெடுத்துறாத. இதுக்கு தான் இவர் இப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரோ. ஐயோ, கடைசி பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 3 நண்பர்கள் கிடைத்தாங்க. 3 நண்பர்களும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் ரொம்ப வளருவதற்கு ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருந்தோம். காலேஜில் நான் செகண்ட் வாங்கினேன். சுத்தமாக இங்கிலீஷே எனக்கு வராது. அந்த அளவுக்கு 0வா போய் சேர்ந்தேன். நான்
ஃபுல்லாக அங்கே இங்கிலீஷ் தான். ஆனாலும் அப்படியே ஒரு ஒரு வெறித்தனத்தோடு உட்காந்து படித்தேன். நான் எதுவுமே எனக்கு வராது, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் படித்தாக வேண்டுங்கிற ஒரு வெறியோடு போய் படித்தேன். நான் இந்த அனுபவத்திலிருந்தும் வெளியில் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உலகத்தில் யாரும் ஊழியம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக போனவன் காலேஜில் நான் செகண்ட் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்குக்கு எனக்கு 2 மார்க்கு தான் வித்தியாசம். மொத்தம் நாங்கள் 3 பேர் பயங்கர நெருங்கின நண்பர்களாக இருப்போம். எங்கள் 3 பேருடைய ஆரம்பமுமே எஸ்ஸு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ட்ரிபிள் எஸ் இப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்னுடைய நண்பர் தான் ஃபஸ்ட்டு, 2வது நான், 3வது என்னுடைய இன்னொரு நண்பர். 3 பேருமே இப்போ ஊழியத்தில் இருக்கிறோம். இந்த 3 பேருமே நாங்கள் ஊழியத்தை விட்டு வரும் பொழுது அதில் இளையவன் நான். அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த உடனே என்னுடைய ஊழியத்தினுடைய பணி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு வெளியில் வந்தேன். நான் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் சாதிச்சு அப்படி வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஊழியம் ஆரம்பித்தாயிற்று. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை. சத்தியத்தை எப்படி சொல்கிறது, சொன்னால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அது உண்மை என்று தெரிகிறது, ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. எப்படி இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க? ஏன் இந்த சத்தியத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியல? நாம் என்ன தப்பு பண்ணுறோம்? எதையுமே என்னால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. இந்த இடத்துல தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் தலைகீழாக மாறினது. நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அடுத்து நான் மனிதர்களிடத்தில் என்ன செய்தால் அல்லது எதை செய்தால் அது கர்த்தருடைய வசனம் சரியாக போய் சேருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேத பகுதியில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வாசித்து என்னுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஏதோ பெருசாக நான் பயங்கரமாக பாயிண்ட்டு கொடுத்து அப்படி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண போகிறேன் இல்லை. என்னை விட நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள். நான் எந்தெந்த விஷயத்தில் என்னை மாற்றிக்கிட்டேன்னு என்னை அனுபவத்தில் வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரியா? 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் வசனம், சகோதரரே, மன்னிக்கணும், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. இந்த வசனம் என்னை ரொம்ப பாதித்த ஒரு வசனம். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ நீங்கள் விசுவாசிகள் இருக்கிறீங்க, ஊழியர்கள் இருக்கிறோம், நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நாமளே வளர்ந்து கொள்ளுவது அல்ல. நம்மளுடைய வேலையே உலகத்துக்காகத்தானே. நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததே உலகத்துக்காகத்தானே. நாம் எத்தனை வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது? இது ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சபை விசுவாசிகளே 40 வருஷமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது சரியான அணுகுமுறை அல்ல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அழைக்கும் போதே நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், அழைக்கும் போதே அப்படி தான் அழைச்சார். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோவில் இருக்கிறாங்க. அவங்களை அழைக்கும் போது உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களை அழைக்கிறேன். அடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 வருஷம் தான், ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம். இந்த 4 இயர்ஸ்க்குள்ள அவங்க எல்லா விஷயத்துலையும் சரியாயிடுறாங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், அவங்க கூடவே யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருந்தார் பிரதர். அப்படியா? ஒன்றும் கிடையாது. கூடவே இயேசு கிறிஸ்து இருந்தாலும் யூதாஸ் போன்ற மக்கள் கடைசி வரைக்கும் மாறாமத்தான் இருந்தார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருந்தால் மாத்திரம் நாமளும் அந்த 4 வருஷத்தில் அப்படியே மாறிடுவோம் அர்த்தம் இல்லை, வாய்ப்பே கிடையாது. அங்கே இயேசு கிறிஸ்து இருந்ததுனால அவங்க 4 வருஷத்தில் மாறிட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு நபர் மாறுவதற்கு இதுவே அதிகமான டைம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு நபர் சரியாய் வளர்ச்சி அடைவதற்கு, கர்த்தருக்குள் வளருவதற்கு, மற்றவர்களை சந்திப்பதற்கு 4 இயர்ஸ் இஸ் எனஃப், போதுமானது. நன்றாக வளரக்கூடிய ஒரு டைம் பீரியட், அது போதும், இதுக்கு மேலே தேவையில்லை.
ஆனால் 40 இயர்ஸ் 30 வருஷம் நாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நாம் வந்து பேசி 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 வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்ததினுடைய நோக்கத்தை விட்டுவிட்டோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய திருச்சபைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் மாறுதட்டக்கூடிய நம்முடைய திருச்சபைகள், சகோதர சபைகள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, சில இடங்களில் நாம் நம்மை நியாயந்திருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஒரு நம்ம சென்னை இல்லை கேரளாவில் பாலக்காட்டில் நம்ம அசம்பிளிக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஃபேமிலி கேம்ப் போயிருந்தேன். அப்போ அது ஃபுல் டே கேம்ப்னால வெறும் பிரசங்கமாக வைக்க முடியாது, அது ரொம்ப போர் அடிச்சிடும். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், சில அவங்கள வந்து பேச வைக்கக்கூடிய சில வேலைகளை செஞ்சோம். அப்போ ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் செய்வதுண்டு. என்ன பண்ணோம், அந்த சபை விசுவாசிகளுக்கு துண்டு சீட்டு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு உங்கள் சபையை பற்றினதான பாசிட்டிவான ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம், இந்த சபையில் இது தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரே ஒரு குறிப்பு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதணும். 4-5 இருக்கலாம், ஆனால் 4-5லே ஒன்று பெஸ்ட்டுனா அதை எழுதுங்க. எல்லாம் எழுதுனாங்க. உங்கள் பேரையும் போட்டுருங்க. அடுத்து 2வது, உங்கள் சபையில் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட்டு இது தாங்க. எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலே அதுக்கு தான் பல குறிப்பு எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ பேரை வேற போட்டாங்களே, எப்படி எழுதுறது? எழுதி தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்னு போட்டோம். எழுதி தான் ஆகணும். எழுதுனா வாசிப்பீங்களா? கண்டிப்பாக வாசிப்பீங்க. அப்புறம் எதுக்கு எழுத சொல்கிறதே வாசிக்கிறதுக்கு தானே. ரொம்ப நேரம் எழுதவே இல்லை. கடைசியில் அப்புறம் எல்லாமே எழுதுனாங்க. அதை அந்த சபை ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னோம். அப்படி கொடுக்கும்போது மட்டும் உங்கள் பேரெல்லாம் அடிச்சிருங்க, வேண்டாம். நாங்கள் தான் பேர் எழுதவே இல்லையே, யாருமே எழுதலை, பேர் பாதி பேர் எழுதலை, கடைசி வேணும்னா எழுதிக்கலான்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னோம். ஊழியக்காரருக்கே அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளவு குறைகள் இருக்கா அப்படின்னு தெரியுது. ஏன்னா எப்பயுமே நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, அப்படியே போயிட்டே இருப்போம். நாம் உட்காந்துருக்கிறவங்களுடைய பார்வை அப்படி இருக்காது, அவங்களுடைய பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மேலோட்டமான சில காரியங்கள் அப்படி கரெக்டாக நடக்குதா, சரி ஓகே அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. ஆனால் வெளியே உள்ளே இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் இவ்வளோ குறை இருக்கா, அவருக்கே அது ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தெரியுது. இப்போ சொன்னார், நீங்கள் வந்துட்டு 4 பிரசங்கம் பண்ணிட்டு போனால் கூட எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது. இந்த சபையில் இதெல்லாம் பிரச்சனையாக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க, அதுவே எங்களுக்கு போதுன்ட்டார் அவர். இன்றைக்கி நம்ம ஆக்கப்பூர்வமான பிரயோஜனமான விஷயங்களை பார்க்க தவறிட்டு சிலவற்றை பழக்க வழக்கமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒன்று பிரசங்கம், அதில் ஒன்று ஆராதனை, அதில் ஒன்று மற்ற எல்லா நிகழ்வுகளும் நாம் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது மக்களை சென்று அடைந்திருக்கிறதா, அது பிரயோஜனப்பட்டிருக்கிறதா, அதனால் என்ன யூஸ், இதை நாம் கவனிக்கவே தவறிட்டோம். நம்மளுடைய பிரசங்கங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கி இருக்கிறதா, நம்முடைய அணுகுமுறைகள் பிரயோஜனம் உண்டாகிருக்கு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் போகவில்லை. அப்போ நாம் எல்லாமே ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் எந்த விஷயத்தில் பிரயோஜனமாக இருக்கிறோம்? நான் ஃபர்ஸ்ட் ஊழியனோட உடனே ஒரு கூட்டம் மக்களை சேர்த்து வச்சுட்டு நாம் அப்படி சபையாக அப்படியே மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிடணும், ஒரு 100 பேரை உட்கார வச்சிடணும், அதுதான் வெற்றி அப்படின்னு இருக்கும்பொழுது எங்களுடைய பார்வையை கர்த்தர் மாற்றிட்டார். இது தவறு, டோட்டலி ராங். நீங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்தார். நீங்கள் எந்த விஷயத்தில் பிரயோஜனமாக இருக்கிறீங்க? நாம் சபைக்கு பிரயோஜனமாக இருப்போம், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. நான் கேட்கிறேன், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார். வேண்டாதவர்கள் சில தவறான குற்றச்சாட்டினாலே அவரை சிலுவையில் அறைந்திருந்தாலும் அது தேவ திட்டம், அது ஓகே. ஆனால் அவர் எந்த விஷயத்தில் மக்களுக்கு பிரயோஜனமாக இல்லை, ஆக்கப்பூர்வமாக இல்லாத ஒரு செயலை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஊழியத்துக்கு நமக்கு கிடைக்க போகிற வெற்றியாக மாறப்போகுது.
பிரயோஜனம் இல்லாத விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக்கியம் இல்லாத விஷயம். அடுத்து அதிமுக்கியமான விஷயம். இப்படி மூணா நான் பிரித்து உங்களிடத்துல சில விஷயத்தை பேச போகிறேன். பிரயோஜனம் இல்லாத விஷயம், அதிமுக்கியம் இல்லாத விஷயம். ஓகே, ரொம்ப இது ஒன்றும் முக்கியம் இல்லை. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணா பிரித்து அதை நம்மளுடைய பிரசங்கம், நம்மளுடைய லைஃப் அப்படி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம சபையில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மாறும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும், ஊழியத்திலும் சரி நம்ம சரியான இடத்தை சென்றடைய முடியும். சகோதர சபைகளில் இருக்கக்கூடியதான அந்த வளர்ச்சி இன்மை அப்படிங்கிறது வளரும். என்ன சொல்லிட்டீங்க, வளர்ச்சி இன்மையா? எஸ், நான் முன்னாடி சொன்னேன், நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டி இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணி இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தியம் போய் சேர வேண்டிய விதத்தில் சேர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்கிறது. நாம் அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். பாருங்க, அவங்க அது நல்லா ஆராதிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, கீழே உருள்றாங்க, பிறல்றாங்க, அதனால் கூட்டம் அங்கே போகிறது. என்றைக்குமே கர்த்தரை பின்பற்றுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் வரவேண்டிய மக்கள் வந்துதான் ஆவார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபைகளுடைய அந்த ஒரு கிராஃப் சீட்டை போட்டு பார்த்தோன்னு சொன்னால் அது அப்படியே கீழே அப்படி போயிட்டுருக்கு. நீங்களே உங்கள் இதில் ஒரு அனுபவத்தில் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். சில திருச்சபைகளுக்கு நம்ம போய் கேள்வி கேட்குறோம். அவங்கக்கிட்ட கேட்கும்போது, சமீபத்தில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கையை தூக்குங்க. பல திருச்சபைகள் அப்படி இல்லை. அதற்கு நியாயமான காரணங்களும் இருக்கலாம். அது ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். பர்மாவுக்கு போனார் நம்ம ஊழியர். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக 7-8 பேரோட தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அடோனிராமுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாக அவர் கர்த்தரை அவரால் அங்கே நிறைய ஜனங்களுக்கு எடுத்து செல்ல முடியல. ஹட்சன் டெய்லருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ரொம்ப விசுவாசிகள்லாம் வளரலை. ஏன்னா அது ஒரு புதிய தளம். ஆனால் நாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு தளத்தில் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி சரியாக உபதேசித்து கிறிஸ்துனா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இப்போ தேய்பிறை மாதிரி அப்படியே போயிட்டுருக்குறோன்னா சம்திங் ராங். நம்ம ஒவ்வொரு திருச்சபைகளையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, பிரயோஜனம் இல்லாத விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அந்தளவுக்கு முக்கியம்தான், ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணா நான் பிரிச்சுக்கிறேன். இந்த மூணா பிரித்து இது கொஞ்சம் சிலவருக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதை என் மேலே கோவப்படலாம் நீங்கள். இப்போ நாம் திருச்சபை ஊழியம் அப்படி எடுத்துக்கிட்டு இப்போ எதையெல்லாம் நாம் பிரயோஜனம் இல்லைங்க, அது அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லை, இது தேவை இல்லை அப்படின்னு ஒதுக்கக்கூடிய விஷயத்தை எது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து அந்த மையப்பகுதியில் வைக்கக்கூடியவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானவைகள் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது தங்களை பற்றிய சாட்சியை எழுதுகிறார். இன்னும் வேறு சில இடங்களிலும் இதே போன்ற சாட்சியை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அவர் ஊழியத்தை குறித்த சாட்சியை சொல்லும் பொழுது அதிமுக்கியமான விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறார். ரொம்ப முக்கியமில்லாத விஷயத்தில் அவர் டச் பண்ணவே இல்லை. ரொம்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவரை கேள்வி கேட்ட ஒரு திருச்சபையார் யாருன்னு கேட்டிங்கன்னா கொரிந்து சபையார். அவரை நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் பவுல் அப்போஸ்தலனே கிடையாது, ஊழியனே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெசலோனிக்கே சபையிலும் அந்த பிரச்சனை இருந்தது. கடைசியாக தீமோத்தேயுகிட்டையும் அந்த பிரச்சனை இருந்தது. இது கொஞ்சம் சிலருக்கு ஷாக்காக இருக்கலாம், பட் பைபிள் காலேஜில் படித்தவங்களுக்கு வேணால் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த தீமோத்தேயுமே கொஞ்சம் பின்வாங்கி போன நிலைமையில் தான் இருந்தார். கடைசி காலகட்டத்தில் அவரால் இவ்வளோ உபத்திரவங்களை சகிக்க முடியல. வேண்டவே வேண்டாம், அந்த ஊழியமே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு போய் உட்காந்துட்டார். ஒரு வாரமாக உட்காந்துட்டார். பவுல் சிறைச்சாலைக்குள்ளே உட்காந்துருக்கார். கடைசி பவுலுடைய உயிர் போகுது. அந்த சமயத்தில் 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதி
தீமோத்தேயுவே, இப்படி போய் நீ உட்கார்ந்திருக்கியே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி தீங்கு அனுபவி என்று சொல்லி இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தும்படி எழுதுகிறார். நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, நீயும் போறியா அப்படின்னு கேட்டார். தேமா என்னை விட்டு போய்விட்டான், இப்படி எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவரை பார்த்து கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி எழுதக்கூடிய இடத்துல எது முக்கியம் என்பதை சாட்சியாய் சொல்லி எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கூட எது முக்கியம் என்பதை சாட்சியாய் வைத்து எழுதுகிறார். அதை தான் நான் அதிமுக்கியமான விஷயத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் நம்மளுடைய திருச்சபைகளை நாம் எதை அதிமுக்கியம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் தெரியுங்களா? அதிமுக்கியப்படுத்த வேண்டிய விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தாம ஓகேன்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஓகேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயமோ அதை ஓகேன்னு சொல்லிட்டு போகிறதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் அல்லது ஏன் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏன் இந்த பிரச்சனையை உள்ள இந்த அளவுக்கு நம்ம தீவிரப்படுத்துகிறோம், அதை லைட்டாக நான் டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், அதுக்காக இந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அவர் என்ன தன்னை பற்றின சாட்சியை சொல்லுகிறார் பாருங்களேன். முதல்ல, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் அல்ல துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். இப்போ தான் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நாங்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம், மனுஷனுக்கு பிரியம் உண்டாக பேசவில்லை. இந்த வசனத்தை தான் நாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் முக்கியமல்லாத விஷயத்தை அதீத முக்கியத்துவப்படுத்தி ஜனங்களை விழத்தள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். கேட்டால் நான் என்ன சொல்லிடுவேன் தெரியுங்களா? கர்த்தருக்காக நான் பேசுகிறேன் பிரதர், கர்த்தருக்காக பேசுகிறேன். உண்மையிலே கர்த்தருக்காக நாங்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம்னு சொன்னார் பார்த்தீங்களா? என்ன தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோங்கிறது அடுத்து ஃபுல்லாக இருக்கு. அதுதான் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுது. ஸோ நம்பர் 1, குறிப்பாக நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புவது, தீமோத்தேயுக்கு அவர் சொன்னார் அல்லவா, குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாக இருப்பாயாக என்று சொன்னார் பார்த்தீங்களா? ஸோ அதிமுக்கியமான தேவைகளை வலியுறுத்தி பேசுவோம். அதுதான் தேவனுக்கு பிரியம் உண்டாகக்கூடிய விஷயமா இருக்கும். அதிமுக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி பேச வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம திருச்சபைக்கும் மற்ற திருச்சபைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேள்வி கேட்டால், என்ன டிஃப்ரெண்ட் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா பேசுங்க, இது ஒன்றும் பிரசங்கன்னு அப்படி போகக்கூடாது. நம்ம கூடுகைக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் நமக்குன்னு தனி ஒரு கூடுகை வச்சுருக்கிறோம். என்ன டிஃப்ரெண்ட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வசனம் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா திருச்சபையும் அர்த்தம் சொல்லுவாங்க. நாங்கள் வசனத்திற்காக தான் இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்திற்காக இருக்கிறோம், வசனத்தை நாங்கள் போதிக்கிறோம். யார் சொல்லுவா? எல்லாரும் தான் சொல்லுவாங்க, ஒரே ஒரு திருச்சபையாரை தவிர. அவங்க ஒருத்தர் மட்டும்தான் அதை உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், யெகோவா சாட்சிகிட்ட போங்க, என்ன சொல்லுவாங்க? நாங்கள் பைபிளை தான் போதிக்கிறோம், நாங்கள் தான் கரெக்டாக பைபிளை போதிக்கிறோம் பாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்டை போங்க, நாங்கள் தான் கரெக்டாக பைபிளை போதிக்கிறோம் பாங்க. 7th டே நாங்கள் தான் சொல்லுவாங்க. மர்மோனிசம், லேட்டர் டேஸ் செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே உக்கடத்தில் கோயம்புத்தூரில் சர்ச் இருக்குது, அது பக்கத்தில் தான் இவங்க சர்ச் இருக்குது, பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய பைபிள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்கும். வேதாகமத்தில் எக்ஸ்ட்ரா அதிகாரத்தை வச்சுருப்பாங்க. ஜோசப் ஸ்மித்து தான் அதை ஆரம்பித்து வைக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 40 கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவ்வளவு குளறுபடி உள்ள அந்த திருச்சபையிட்ட போய் கேட்டால் நாங்கள் தான் சத்தியத்தை பேசுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அதையே நீங்களும் சொன்னீங்கன்னா நோ யூஸ் அட்டா. நாம் அப்படி சொல்ல முடியாதல்லவா? சரி, நம்ம திருச்சபைக்கும்
நாங்கள் தனியாக நாங்கள் சகோதர சபையாக கூடி வர்றோம். எதுக்கு? என்ன வித்தியாசம்? ஒற்றை வார்த்தையில் நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய இருக்கு வித்தியாசங்கள். ஆனால் ஒற்றை வார்த்தையில் நம்ம வித்தியாசம் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நான் ஒரு சபையில் போய் எழுதி கொடுக்க சொன்னேன். நீங்கள் ஒற்றை வார்த்தையில் எழுத வேண்டாம், பாயிண்ட்டாக எழுதுங்க. நம்ம திருச்சபைக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பாயிண்ட்டாக எழுதுங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக எழுதியிருந்தாங்க. இந்த பாயிண்ட்ஸை எடுத்து நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வாசித்து காமிச்சோம். நம்பர் 1 மேக்சிமம் அதில் எழுதியிருந்தது என்ன தெரியுங்களா? நாம் வாரம் வாரம் திருவிருந்து எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்தி, மற்ற சபைகள் அப்படி எடுப்பதில்லை. நம்பர் 1 அதுதான் மெஜாரிட்டியாக இருந்துச்சு. நம்பர் 2 என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படியா? ரைட், யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. வெரி குட். நாங்கள் அந்நிய பாஷை பேசுவது இல்லை. தட் இஸ் a செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இல்லை, அதில் 3வது பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை கொஞ்சம் கரெக்டாக வேறு பார்வையில் எழுதியிருந்தாங்க. நாங்கள் உணர்ச்சிக்கு அடிமைப்படாத சபையார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குறிப்பு. 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காவது ஏதாவது தோணுதா? சரி, நீங்களே உங்களை யோசித்து ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம திருச்சபைக்கும் இப்போ உண்மையிலே நமக்கு அவங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வித்தியாசமே தெரியலையா? தலைமைத்துவம் இல்லை. கடைசியாக ஒரு சகோதரர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ளூராலிட்டி தலைமைத்துவம் இருக்குது நமக்கு. அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ப்ளூராலிட்டி, அது ரொம்ப முக்கியம், பன்மைத்துவமாக இருக்கிறது. அப்போ அந்த வித்தியாசத்தை எழுதியிருந்தாங்க. 4வது வித்தியாசம். சரிங்களா? அடுத்து 5, 6, 7, 8 இப்படி நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். இவைகள் எல்லாமே நல்லா கவனித்து பாருங்க. இது எல்லாமே நம்ம இந்த 2 மணி நேரம் திருச்சபை கூடுறோம் பார்த்தீங்களா, அதை மையப்படுத்தி தான் இருந்தது. ஒரு நபர் கூட இந்த 2 மணி நேர திருச்சபை ஆர்டர் ஆஃப் வர்ஷிப், இந்த ஆர்டர் ஆஃப் சர்ச்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்கு வெளியே யாருமே போல. மேக்சிமம் இந்த கூடுகையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் உள்ளே வந்ததுலேருந்து ஒரு 10:30 மணிக்கு சர்ச்சுக்கு வெளியில் போகிறோம், 9 மணிக்கு உள்ளே வந்துட்டு 11 மணிக்கு சர்ச்சு முடிஞ்சு போகிறோம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பெரிய ஒரு காரியமாக தெரியுது. வித்தியாசப்படுத்தி அதில் தான் காமிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நான் சில விஷயத்தை புரிய வைக்க முயற்சித்தேன். நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய பார்வை இந்த இடத்துல மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். இவைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லலை, இவைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனால் உலக மக்கள் பார்வையில் இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிட்டோமா? உங்களுக்கும் எனக்கும் இது இம்பார்ட்டன்ட். எது? வார வாரம் கர்த்தருடைய பந்தி ஆசரிப்பது, கரெக்டாக ஞானஸ்நானம் எடுக்கிறது, கரெக்டாக 3 லீடர்ஷிப் வச்சுக்கிறத, 4 மூப்பர்களை ப்ளூராலிட்டி லீடர்ஷிப்பு, இதெல்லாம் ஓகே. ஆனால் என்னைக்காவது உலக மக்கள் பார்வையில் இது பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணுமான்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டான்னு நான் கேட்குறேன். அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? 10ஓட 11 பார்ப்பாங்க. ஓ, உங்களுக்கு இந்த மெத்தடா, எங்களுக்கு இந்த மெத்தடு, நீங்கள் அப்படியா, நாங்கள் இப்படி. ஓ, நீங்கள் வார வாரம் பிரசாதமா, நாங்கள் டெய்லி கோயில் பிரசாதம் எடுத்துக்குவோம், அப்படி தானே பார்ப்பாங்க. இது எந்த விஷயத்தில் அவங்கள மாற்றும் நான் கேட்குறேன். இது அவங்களுக்கு எந்த விஷயத்தில் பிரயோஜனப்படும்? அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இதை நான் வேண்டான்னு சொல்லலை, இதிலேயே நாம் திருப்தி ஆகிவிட்டோன்னு சொல்ல வர்றேன். இதுதான் நமக்கு போதுமானது, நாம் சரியான கிறிஸ்தவர்கள், நமக்கு இது போதுமானது. இதற்குள்ளே தான் நம்ம சண்டை எல்லாமே இருக்கு. நம்ம திருச்சபையின் கருத்து வேறுபாடுகள், திருச்சபை சண்டைகள், ஒருவரை ஒருவர் விரோதிப்பது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு தெரியுங்களா? இப்ப இந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கு, இதுக்கு வெளியே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம யாரையுமே சந்திக்க முடியல, யாருடைய இருதயத்தையும் நம்மால் கவர முடியவில்லை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல.
அதிமுக்கியமான விஷயத்தை நாம் சர்வ சாதாரணமாக பார்க்காம கடந்து போயிருக்கிறோம். நம்ம திருச்சபையில் விவாகரத்து இருக்கா? நடக்குதா பிரதர்? நடக்குதா? சரி, விவாகரத்து நடக்குது. எங்கே? நம்ம திருச்சபையில் விவாகரத்து நடக்குது. விவாகரத்து நடந்தவங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம திருச்சபை ஊழியர்களை நடத்தி வைக்கிறாங்களா இல்லையா? நடத்தி வைப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லா இடத்திலும் தவறுகள் நடக்குதா இல்லையா? சிலதை நான் ஒத்துக்கிறேன், சிலதை நம்ம தவிர்க்க முடியாது. சில ரொம்ப எங்காக இருப்பாங்க. நான் என்கிட்ட சில கேட்பாங்க, இப்படி நான் என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, இன்னொரு திருமணம் பண்ண. நான் சொன்னேன், எனக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லத்தான் ஆசை, ஆனால் வேதாகம் அதை அனுமதிக்கலை. ஆனால் நீங்களே முடிவெடுத்து பண்ணிக்கிங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது, அந்த பிள்ளையை அப்படி தனியாக வச்சுருக்கிறத பார்க்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, நம்மளுடைய திருச்சபையில் நேரடியாகவே வேதாகமத்தை மீறக்கூடிய விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் நாம் இது எதுக்குமே பொங்க மாட்டோம். எதுக்கு பொங்குவோம் தெரியுங்களா? இந்த 4 சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் விஷயத்தில் அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்போம். எங்கள் திருச்சபைக்கு ஒரு பழைய விசுவாசி வந்தார். ஆராதனை பாடலில் ஒரு பாடல் எங்கள் பசங்க என்ன பாடல் பாடிட்டாங்க அப்படின்னு வருவாய் தருணம் இதுவை பாடிட்டாங்க. ஆரம்பத்தில் அவருக்கு அப்படி போயிடுச்சு, மைண்டு போயிடுச்சு. முடிகிற வரைக்கும் அவரால் அதிலிருந்து வெளியில் வரல. அங்கே மாட்டிக்கிட்டார். இவருடைய மைண்ட் எங்கே மாட்டிச்சு? வருவாய் தருணம் இதுவேல வர முடியாமல் மாட்டிக்கிட்டார் அங்கே. அதுக்கப்புறம் அப்பம் வீட்டு ஆராதிச்சாச்சு, அதுக்கப்புறம் செய்தி, அதுக்கப்புறம் எல்லாம் போகிற வரைக்கும் இவர் மைண்ட் எல்லாம் வருவாய் தருணம் இதுவேல நின்றுட்டுருக்கு. நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம். இவர் முடித்ததுக்கப்புறம் வந்து, பிரதர் என்ன பிரதர், ஆராதனை சாங்கில் எதை பாடணும்? ஆராதனை சாங்கல்லவா பாட வேண்டும், வருவாய் தருணம் இதுவே பாடிட்டீங்க, என்ன பிரதர்? அவரால் அதிலிருந்து வெளியில் வர முடியல. ஒருவேளை நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் 2004 2005 வருஷத்தில் அவரை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படி தான் நான் இருந்தேன். இப்போ நான் அப்படி கிடையாது. அதிலிருந்து விலகி வந்துட்டேன் நான். ஆராதனை பாடலில் ஒரு பாடல் வருவாய் தருணம் இது வந்துருச்சா, வந்துட்டு போட்டும், இருந்துட்டு போட்டும். அன்னைக்கு கூட ஒருத்தர் புதுசாக ரசிக்கப்படாமல் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கலாம், அவர் அந்த பாட்டை கேட்டுட்டு போட்டும். கர்த்தர் ஏதாவது உங்களை கொலை குற்றத்தில் நடத்த போகிறாரா? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? ஒரே ஒரு விஷயத்தை வருவாய் தருணம் இதுவேன் பாடுறது ஓகே, ஒரு சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆனால் நாம் எதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் மாறிடுச்சுன்னா நம்மளால் அதை விட்டுட்டு வெளியில் வர முடியல. அங்கே போய் சிக்கிக்குது, என் மைண்ட் அங்கே சிக்கிக்குது. ஒட்டுமொத்த அந்த ஆராதனையுமே என்னால் உள்ள கவனம் செலுத்த முடியல. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் அதிமுக்கியமான விஷயத்திற்கு நீங்கள் பொங்க வேண்டும்னு சொல்கிறேன். சில விஷயத்துக்கு ஓகே பரவாயில்ல, சரி ஓகே, வரக்கூடிய நாட்களில் அவங்க தே வில் லேர்ன், அவ்வளவுதான், அவங்க கற்றுக்கொள்ளுவார்கள். எங்கள் இதில் ஆராதனை தாட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன் நான். ஆராதனை சிந்தனை நம்ம இதில் என்ன எடுப்போம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை தவிர எதுவும் எடுக்க மாட்டோம் நம்ம. அதில் இன்னும் பயங்கரமான ஒரு டாக்மேட்டிக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இயேசுங்கிற வார்த்தையை தவிர மோசேங்கிற வார்த்தை கூட வரக்கூடாதுன்னு பேசுனவங்களாம் இருக்கிறாங்க. மோசேல பற்றிலாம் பேசக்கூடாது, யாரை பற்றி மட்டும்தான் பேசணும், இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசணும். என்னப்பா இந்த அளவுக்கு இருக்கிறீங்களே? இல்லை மோசையை பற்றி பேசிட்டு அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படியே அங்கே இயேசுவுக்கு வந்துடுவோம். இயேசு உதாரணம் சொன்னால் போச்சு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் நம்ம சபையில் அனுபவிச்சுட்டு வந்தேன். ஒரு இடத்துல ஆறாம் செய்தி எடுக்கும்போது அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். முடித்தவனே சொன்னேன், ஆராதனை செய்தியில் என்ன பண்ணக்கூடாது? ஒருவேளை அப்படி யாராவது நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 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 இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து யோசிங்க. நான் நடத்தக்கூடிய இந்த இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற சபையில் நம்ம சபை பேக்ரவுண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. புதுசாக 4 பேர் வருவாங்க, 10 பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த க்ரௌடை பார்த்து 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 என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு ஆராதனை செய்தி கூட எல்லாருக்கும் போய் சேரும் விதமாக எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதல் 10 வருஷத்தில் அப்படி இல்லை. அதனால் என் வாழ்க்கையில் சோர்வு தான் மிஞ்சிச்சு.
என் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தேன். எங்கள் சபை மக்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் புதுசாக வந்திருப்பாங்க. என் ஆராதனை செய்தியவே மாற்றிடுவேன், நான் சுவிசேஷ செய்தியாக மாற்றிடுவேன். ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு புரியல, பேசிக்கிட்டு இருந்தால் என்னடா திடீர்னு ஏதோ சுவிசேஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டேன், புதுசாக 10 பேர் வருவாங்க, அவங்க தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அவங்கள ஏதோ ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மட்டுமே சந்தோஷப்படுவதில்லை. ஒரே ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுனால உடனே ஐயோ எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு, தெய்வ குத்தம் வந்துருச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு முக்கியம் அவங்க தான், அவங்க லைஃப். நம்ம திருச்சபையில் நம்ம பண்ணக்கூடிய தவறு, நாம் ஒரு செட் ஆஃப் ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டு நமக்குள்ளே திருப்தி அடைஞ்சு அதில் ஒரு சின்ன விஷயம் மாறிட்டா போதும், அடுத்த நிமிஷம் நமக்குள்ள சமாதானமும் சந்தோஷத்தையும் நம்ம இழந்து விடுகிறோம். ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம இடத்துல இல்லை. அதனால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? இல்லை. இந்த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் அப்படிங்கிறது நாம் வைத்துக்கொண்ட ஒன்று. இது காம்ப்ரமைஸ் அல்ல. ஜனங்களுக்காக, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக, ஒன்றுமே தெரியாதவங்களுக்காக நாம் அதை லகுவாக்கி தருகிறோம், அவ்வளவுதான். முக்கியமான விஷயத்தை நீங்கள் அணுகுங்கள் என்று சொல்லுகிறேன். சில விஷயம் பரவாயில்லை என்று கூட விடக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பரவாயில்லை. புதுசாக ஒருத்தர் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுறாரா, கடைசியில் அங்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டா உடனே போய் அவரை மாற்றாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லணும், துதிகளை ஏறெடுக்கிறோன்னு சொல்லணும், ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு இப்பயே போய் பெருசாக நம்மளுடைய அறிவை அவங்ககிட்ட காமிக்காதீங்க. இது ஒன்றும் தெய்வ குத்தம் அல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. யாரோ ஒரு சில புதுசாக வந்துட்டவர் உங்களுடைய கர்த்தருடைய பந்தி எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு அந்த இதை எடுத்து என்ன பண்ணிடலாம்? சாப்பிட்றலாம். அடுத்த நிமிஷம் நீங்கள் என்னவா மாறிடணும்? அப்படி ஒரு ஃபியரி சர்பண்டாக மாறிடணும். என்ன பிரதர் அது ஃபியரி சர்பன்? கொள்ளிவாய் சர்ப்பமாய் மாறிவிட வேண்டும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பண்ணை எடுத்து நீ சாப்பிடுவ அப்படின்னு அப்படி குறவலையை பிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பரிசுத்தத்தை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். அப்படியா? இயேசு கிறிஸ்துவா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, திடீர்னு கச்ச கச்ச கச்சன்னு குழந்தைகள்லாம் வர்றாங்க. அப்படியே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படி பேசாதீங்கன்னு நிறுத்துறாங்க. அவர் சொன்னார், அவர் பிரசங்கத்தை நிறுத்திட்டாரு, குழந்தைகளே வர சொல்லுகிறார். இது கேட்க நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் இதை நடைமுறை வாழ்க்கையில் இப்படி யோசித்து, இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு பிள்ளை அழுதுட்டு இருக்கு, வாமா வாமா அப்படின்னு நான் போய் கொஞ்சம் போய் தூக்குறேன்னா என்னை என்ன மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க? இவனை முதல்ல உள்ளே விட்டதே தப்புடா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு இவன் போய் தூக்கிக்கிட்டு இருக்கிறான், யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி தான் செஞ்சார். நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆண்டவரே, குழந்தைய போய் தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, வார்த்தை எவ்வளோ முக்கியம். அப்படி சில இடங்களில் வீண் வைராக்கியத்தை காமிச்சு நிறைய பேரை சபையை விட்டு துரத்தி அடிச்சிருக்கிறோம். எதற்கு வைராக்கியம் காமிக்கணுமோ அதற்கு நான் வைராக்கியம் காமிக்கல, பியூரிட்டிக்கு வைராக்கியம் காமிக்கல, வேற எதற்குமே நான் வைராக்கியம், இதைத்தான் பியூரிட்டி நான் நினைச்சுக்கிட்டேன். இது பியூரிட்டியா இருந்தா இயேசு கிறிஸ்து வசனத்தை பிரசங்கிக்காம நிறுத்தினது தப்பு. அவர் குழந்தைகளை போய் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களோட பேசி விளையாண்டது தப்பு. சீசர்களை அதட்டியது தப்பு. தப்பா? தப்பு இல்லையா? தப்பு தானே. ஏன்னா வசனத்தையே நிப்பாட்டிட்டாரு. அவரை விட நான் பக்தி வைராக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நம் திருச்சபைகளில் நிறைய சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பலரை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பலரை காயப்படுத்தி இருக்கிறோம், அது முக்கியம் இல்லாத விஷயத்துக்கு. எங்களை ஒரு தம்பி இருக்கிறான், ஆரம்ப காலத்தில் அந்த கிளாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படி ஒவ்வொன்றா குடிச்சிட்டு வரும்போது இப்படி குடிக்கும்போது அவனுக்கு இருமல் வந்துருச்சு, பின்னாடி இருக்கிற என் மேலே கொட்டிட்டான், ஃபுல்லாக கொட்டி போச்சு. கொட்டினது ஒரு பயம், ஆனால் அது கொட்டினது கர்த்தருடைய அந்த பாத்திரம்னோடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப பயம். உலகமே இடிஞ்சது போன்ற ஒன்று எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உண்மைதான், கர்த்தருடைய பாத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம். ஆனால் எப்பயாவது ஒரு டைம் தான் சபைக்கு வருவான், அப்பப்போ ஆப்சண்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா அதுக்கு பயம் இல்லை. யோசித்து பாருங்க,
அந்த பாத்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கர்த்தருடைய சபை கூடுகைக்கு அவர் கொடுக்கறதில்ல, தப்பு பண்ணுறதுக்கு கொடுக்கறதில்ல, பொய் பேசும்போது வர்றதில்லை, வேற எந்த சமயமும் வர்றதில்லை. ஆனால் ஒருவேளை பாத்திரம் அப்படி கொட்டிருச்சுன்னா பயங்கரமான பயம் வருது. பார்த்தீங்களா? யார் இந்த பயத்தை உருவாக்குனது? இதுக்கு பயம் இல்லை, இதுக்கு மட்டும் பயம் வருதுன்னா ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நம்ம திருச்சபை இப்படித்தான் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்ம சகோதரர்களுக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாட்டுக்கு நமக்கு பயம் இல்லை. இதை சொன்னா அவர் காயப்படுவாரே, அதுக்கு பயம் இல்லை. ஆனா ஒரு திராட்சரசம் கீழே கொட்டிருச்சுன்னா உயிர் போகுது, பயம் வருது. பார்த்தீங்களா? ஏன்? ரைட், நாம அதுக்கு அதை நம்ம மட்டுப்படுத்தலை. ஆனால் அது கொட்டுகிறதுனால நம்ம லைஃப், நம்ம மனித தவறுகள் என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு எடுத்துகிட்டு போகும்போது கீழே விழுந்துடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். கர்த்தர் அதுக்காக நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கர்த்தருடைய பாத்திரத்தை கீழே போட்டு உடச்சிட்ட பண்ண மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் சகோதரர்களோடு பழகக்கூடிய விஷயத்தில், ஐக்கியத்தில், அங்கே ஏதோ ஒரு சின்ன விரிசல் வந்துச்சுன்னா அது நம்மளை பாதிக்குமே, அது நமக்கு தேவையில்லை. பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்லுகிறேன், அதிமுக்கியமான விஷயத்துக்கு நமக்கு நம்ம ரொம்ப கவனத்தை கொடுப்போம், நம்மளுக்கு பிரசங்கத்தை கொடுப்போம். பவுலுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் தான் காமிக்க விரும்புகிறேன். அதிமுக்கியமான விஷயத்தை அவர் தனக்கு சாட்சியாக வைக்கிறார். நம்பர் 1 அவர் என்ன வைக்கிறார்னு பாருங்க. 1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அப்ப இவர் வாழ்க்கை பாடத்தை தான் சாட்சியாக வைக்கிறார். நம்பர் 1 குறிப்பு பொருளாதார வாழ்க்கை. இது நான் ஊழியர்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம மற்றவர்களை சந்திக்க போகிறதுக்காக நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். நம்மளுடைய அப்பம் பிக்குதலோ, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர்றதோ, ஞானஸ்நானம் எடுக்கிறதோ, வேறு எந்த சடங்கு செய்வதோ அவர்களை மாற்றாது, அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதை நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பயங்கரமான பாவத்தில் நம்ம இருக்க முடியும், எப்பேற்பட்ட பாவத்தையும் செய்ய முடியும். ஸோ நம்பர் 1 நீங்கள் பிரயோஜனம் உள்ளவங்களாக மாறணும்னா நம்பர் 1 உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இது எல்லாமே இருக்குது. பவுல் சொன்ன அந்த ஆர்டர்லே போகலாம், அது நல்லா இருக்குது. நம்பர் 1 பொருளாதார வாழ்க்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணலை. 6வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமை நாங்கள் என்ன செய்யலை, தேடவில்லை. அது 2வது குறிப்பாக வச்சுருக்கிறேன். முதல்ல பொருளாதார விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. என்ன முடிவு அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் வெளியில் எந்த ஒரு நபர் யாருக்கிட்டையும் போய் நாங்கள் எக்காரணம் கொண்டு நிற்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுங்க. சிலருக்கு சில கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், அஃப்கோர்ஸ் ஐ நோ இட். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முடிவெடுங்க. முடிவே எடுக்காமல் அதை உறுதி பண்ணாமல் நீங்கள் அதிலிருந்து மாற முடியாது. நீங்கள் நல்லா காரில் வர்றீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் என் சாட்சியை தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். நானும் நிவேதாவும் திருமணம் பண்ணும்போது எங்களுடைய திருமணத்திலேயே நாங்கள் தவறான முடிவு எடுத்துருக்குறோம். நிவேதா டிசிஎஸில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், வேலையெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தோம். ஊழியத்துக்கு வந்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃபே பயங்கரமான ஒரு பத்தட்டிக்காக மாறிடுச்சு. காசே இல்லை, நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நிறைய போராடி இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். இப்போ எங்கள் பைபிள் காலேஜில் இருந்த பாபு வர்கீஸ், அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், என்கிட்ட ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்கள் 2 பேரும் ஊழியத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் தேவைகளை எக்காரணம் கொண்டும் சபை விசுவாசிகளிடத்துலையோ வெளியிலையோ நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் ஊழியம்னு எங்களுக்கு அந்த ஊழியத்தை குறித்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் எதற்காகவும் யாரையுமே சார்ந்திருக்காதீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை அவர்கள் மூலமாக சந்திச்சாருன்னா ஓகே, அது 2வது. ஆனால் நீங்கள் எதுக்காகவும் இருக்கக்கூடாது, உங்கள் தேவைகளை நீங்கள் தான் சந்திக்கணும், சந்திச்சுக்கிட்டு தான் ஊழியம் பண்ணணும்னு அடித்து சொல்லிட்டார். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. நிவேதாவை வேலைக்கு நான் அனுப்பவும் இல்லை.
நீ வேலைக்கு அனுப்புனா அது பாவம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் சும்மா வேணால் வீட்டில் உட்காந்துருப்போமே ஒழிய எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஊழியம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஊழியம் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் சரி வேலைக்கு போகக்கூடாது. நம்ம கர்த்தர் நம்ம தேவையை சந்திப்பார். பார்த்தா நிறைய கடன் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, எங்களால் நார்மல் லைஃபே நடத்த முடியல. ஒரு நாள் முடிவு பண்ணோம், கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் கடன் வாங்கக்கூடாது. நம்பர் 2, எங்கள் தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம். நிவேதாவுக்கு அப்போ தான் ஒரு அப்ளிகேஷன் ஒரு காலேஜில் போய் போடுறோம். அவங்க ஹெச்ஆர் முடிச்சிருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆர் முடிச்சிருக்கிறாங்க. வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸுக்கு வேலைக்கு கேட்டிருக்கிறாங்க. ஹெச்ஆர் வேறு, ஃபினான்ஸ் வேறு. அங்கே போய் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணவங்க 10-15 பேர் எல்லாருமே ஃபினான்ஸ் முடித்தவங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் ஹெச்ஆர். கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும் வாய்ப்பே கிடையாது, எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இவங்களை எடுத்துட்டாங்க. அதிலே எங்களுக்கு ஒரு லீடிங் தெரிஞ்சது. ஸோ கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். அன்னைக்கு தொடங்கியது எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை. இப்படித்தான் நாங்கள் வாழணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் எங்களை நன்றாக வைத்திருக்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த வருமானம் முத 6000 என்னமோ தான் அவங்களுக்கு வருமானம். அந்த 6000க்குள்ளே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நடத்தினோம். எங்கள் சபை விசுவாசிகளுக்கு சில சமயத்தில் சாட்சியாக நின்னோம். ஏகப்பட்ட கடனை வாங்கி இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் எங்கள் கணக்கெல்லாம் நான் கூட்டு போய் எங்கள் கணக்கு காமிச்சிருக்கிறேன். யூஸ்டு சுடிதார்லாம் நாங்கள் வாங்கி போட்டிருக்கிறோம். வெறும் 50 ரூபீஸ். இங்கே தான் உட்காந்துட்ருக்கிறேன், நான் பொய் சொல்லலை. ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ வெறும் 50 ரூபாய்க்கு அன்னைக்கு அந்த கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் நிறைய இதில் அப்போ போடுவாங்க. நாங்கள் வாங்கி அதை போட்டிருக்கிறோம். எங்கள் சபையில் ஒருத்தர் கடன், பயங்கரமான கடன். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், நாங்கள் ஏன் கடன் இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா? நாங்கள் யூஸ்டு சுடிதாரை கூட வாங்கி போட முடியும் எங்களால். 50 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி போட்டதுனால மற்றவர்களுக்கு முன்னாடி நாங்கள் கடன் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நான் ஒரு விஷயத்தை, நான் அனுபவித்த விஷயம், நாங்கள் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் போய் எக்காரணம் கொண்டு நிற்கவே கூடாது பொருளாதாரத்திற்காகன்னு ஒரு முடிவெடுங்க. அடுத்து அதில் சில சிரமங்கள் வரலாம், சில சமயங்களில் நீங்கள் நிற்கலாம். ஆனால் அது அப்படியே இருக்காது, கர்த்தர் அதை மாற்றுவார். நாங்கள் முடிவெடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு வெறும் 6000 மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஜஸ்ட்டு 6000 2009 நான் இன்னும் 10 நினைக்கிறேன். வெறும் 6000 தான். ஆனால் 6000 எங்களால் குடும்பத்தை நடத்த முடிந்தது. நாங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் நிற்கல. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபர்ஸ்ட்டு சாட்சியாக கொண்டு வர்றார். எது முக்கியம்? நீங்கள் அப்பத்தை சப்பி சாப்பிட்றதுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்குதா? வாரம் அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுக்கு அதிக விலை கொடுக்கணுமா? மற்றவங்க முன்னாடி போய் நிற்காமல் நான் வாழ்கிறேங்கிறதுக்கு அதிக விலை கொடுக்கணுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். அதிக விலை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். நம்ம லகுவான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு அதை கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் சபைக்கு மற்ற மக்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், லகுவான ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? இது செய்கிறது என்ன உலக அதிசயமா? நான் சொல்லுகிறேன், அந்த அடிப்படையில் நம்முடைய திருச்சபையை பெருமை பார்த்து நம்ம பேசணும்னா, நம்மை விட இஸ்லாமியர்கள் எவ்வளவோ பெட்டர். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதில் சர்ச்சுக்கு வர்றதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் கஷ்டப்பட்டு வந்துடுறோம். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான். ஏன் நிறையா முஸ்லீம்ஸ் பிஸ்னஸ் வச்சுருக்குறாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்காக? உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய இஸ்லாமியர்கள் போய் வேலை செய்ய மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எங்கே போகணும்? அவங்க கூடுகைக்கு போகணும். மேக்சிமம் பிஸ்னஸாக தான் வச்சுருப்பாங்க. எங்கள் ஏரியா பக்கத்தில் மங்களம்னு ஒரு ஏரியா இருக்குது, ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் சாத்திட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் லீவு கிடையாது வெள்ளிக்கிழமை, வேறு எந்த லீவும் கிடையாது. ஆனாலும் போவாங்க, எல்லாரும் போவாங்க. அவங்க பெஸ்ட்டா, நான் பெஸ்ட்டா? ஞாயிற்றுக்கிழமை லீவு, எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது.
நிறைய நம்ம மக்கள் பிஸ்னஸ் மேனும் கிடையாது, எல்லாம் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் லீவு. நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆராதனை முறைமைகள் இது எல்லாம் லகுவானவைகள். இட்ஸ் வெரி ஈஸியான ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நாம் அதை தான் பெரிய விஷயமா மாறுதட்டி கொண்டிருக்கிறோம். கடினமான ஒன்றை பிடித்து கொள்ளுங்கள். நம்பர் 2, அடுத்தவர் என்ன சாட்சி சொன்னார் பாருங்க. 6வது வசனம். உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடலை. சபைகளில் நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ஒரு காரணம். நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக மேன்மையானவர்களாக காண்பிக்கக்கூடியது. இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து வருகிறது. சிறு பிள்ளைகளை, ஒரு பிள்ளைகிட்ட இன்னொரு பிள்ளை முன்னாடி ஒரு பிள்ளையை பாராட்டிருங்க பார்க்கலாம், தாங்கவே முடியாது. உங்கள் பிள்ளையா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க நல்லா பாடினமா நீ சொல்லி பாருங்க, பக்கத்தில் உங்கள் பிள்ளை ஓடிடும், கோச்சிக்கிட்டு இருக்கும். எதுக்கு கோச்சிக்கிட்டு இருக்குன்னே தெரியாது. வீட்டுக்கு வந்து அவன் நல்லா பாடிட்டான்னு சொல்லிட்டீங்க. எங்கே ஆரம்பிக்குது? இது சின்ன வயசில் ஆரம்பிக்குது. எப்போ முடியுது தெரியுங்களா? சுடுகாட்டுக்கு போகும்போது தான் முடியுது. நாம் எல்லாம் சுடுகாட்டில் போய் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்கிற வரைக்கும் அது தொடருகிறது. இது திருச்சபையில் தொடருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அவர் உண்மையிலே பெருமைக்குரியவர். அவருடைய வாழ்க்கையை பாருங்க, மற்ற அப்போஸ்தலர்களை விட இவர் தனித்துவமாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியுது. தனியாக இருக்கிறாரு, நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாரு, நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார், மற்றவர்களை விட அதிகமாக உபத்திரவப்பட்டவர். எந்த விதத்திலும் மற்ற அப்போஸ்தலர்களை விட இவர் உயர்வாகத்தான் இருக்கிறார். ஆனால் இவருடைய தாழ்மை எப்படி இருக்கு தெரியுங்களா? கர்த்தர் அந்த தாழ்மையை பயன்படுத்தி கொள்ளுகிறார். சில இடங்களில் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். இவருடைய தாழ்மையை எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு சபையில், அந்தியோக்கியாங்கிறது தான் பவுலுடைய அந்த கூடுகையில் ரொம்ப முக்கியமான ஒரு சபை. அவரும் அந்த சபையில் இருக்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க அந்த பட்டணத்தில். பர்னபா, நீகர், அடுத்து பார்த்தீங்கன்னா லூகி, கார்பங்கு தேசாதிபதி ஏரோது வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும். இந்த சவுல் தான் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு? நிறைய பேர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சவுல்னு முதல்ல அவருக்கு பேர், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் பேர் என்னவா மாறிடுச்சு? ப்ளீஸ், அது தப்பு. ரொம்ப வருஷமாக நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். அது தவறு. சவுல்ங்கிறது எபிரேய பெயர், பவுலுங்கிறது கிரேக்க பெயர். அப்போ பேரெல்லாம் என்ன செய்யலை? மாறலை, ஒரே பேர் தான். சரியா? ரைட். ஏன் அவருக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு எப்ராஹிம் கோத்திரத்தார் இருக்கிறதுனால அந்த சவுல் மாதிரி என்ன பண்ணணும்? இவர் இருக்கணும். அவர் யார் தான்? அதே ராஜா, அதே கோத்திரத்தார். இவங்க அப்பா அம்மா பாருங்க என்ன வேத ஞானத்தில் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பவுலுடைய அப்பா அம்மாவுக்கு இவனுக்கு சவுல்னு பேர் வச்சது அந்த ராஜா மாதிரி வரணும். அந்த ராஜாவே கர்த்தரை விட்டு போனவர், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர், கடைசியில் தானாக செத்து போய் எல்லாமே மோசமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க அப்பா அம்மா ஆசை எப்படி இருக்கு பாருங்க. ஆனாலும் பரவாயில்லை, அந்த ராஜா மாதிரி அதே கோத்திரத்தில் வந்த என் பிள்ளை வரணும்னு அந்த சவுல் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேறு விதமாய் மாற்றுகிறார். இந்த வசனத்தில் அப்படி என்ன பிரதர் இருக்கு? ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை பாருங்க, 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், தீர்க்கதரிசிகள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு அனுப்புங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? வாங்கப்பா பவுல் வா, வாங்க. முழங்கால் போட்டு இவங்க அவங்க மேலே கையை வச்சு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம இதை கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம சபையில் இருக்கிற முக்கியமான ஊழியர்கள், பெரும் ஊழியர்கள், ரொம்ப ஒரு ஊழியரை அப்படி ஏதாவது நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு ஊழியத்துக்காக அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள், வாப்பா முழங்கால் போடுங்க, நாங்கள் அப்படி ப்ரேயர் பண்ணி என்ன செய்கிறோம்?
அப்படி அனுப்பி வைக்கிறோன்னா நடக்காது, வாய்ப்பே கிடையாது. டிவியில் பார்க்குறீங்களே எவ்வளோ பிரசங்கியார்கள், நம் திருச்சபையில் பார்க்குறோம். இந்த டிவி பிரசங்கியார்களுக்கு சில பேர் அடிமையாக இருக்கிறாங்க. நம்ம சபையிலே அவங்க எந்த சபைக்கு போகிறாங்க, எந்த சபையில் இருக்காங்க எதுவுமே தெரியாது. அவங்க குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கிறாங்களா எதுவுமே தெரியாது. அவங்கள யாராவது அப்படி வைக்க முடியுமா? பவுல் பல சபைகளை ஸ்தாபித்தவர், பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவர். அவர் மேல கையை வச்சு அப்படி அனுப்புகிற அளவுக்கு அவர் அந்த சபைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார். ஒரு இடத்துல கூட அவர் தான் ஒரு பிரதான அப்போஸ்தலன் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. தன் அப்போஸ்தல பட்டத்தை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் சில இடங்கள் அதை எழுதினாரே ஒழிய அவருடைய வாழ்க்கையில் அது கனவிலும் தோன்றவில்லை. அவர் சாதாரண மனிதனாக இருக்கிறார். என் ப்ரேயர் பண்ணி ஓகே அனுப்பி விடுங்க. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில் பாருங்க, ஜெபம் கொடுக்கலனா கோபம், பாடல் கொடுக்கலனா கோபம், அவர் பேரை போடலைன்னா கோபம், எல்லாத்துக்கும் கோபம். அது முதல் கொடுக்கலன்னு கோபம், ரெண்டாவது கொடுக்கல, மூணாவது கொடு, ஆர்டர் கூட இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் நம்ம நப்தலி பிரதருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ போகும்போது அந்த சாட்சி என்னை பேச சொன்னாங்க. அந்த சகோதரி அவங்க உடல்நலப்பட்டு சபைக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம சபை ஒர்ஷிப் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ் வர்றதுனால வேறு அவங்களுக்கு காலையில் 7 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப எங்களோட ஐக்கியமாக இருந்தாங்க. அப்போ அந்த தம்பி நீங்கள் கண்டிப்பாக சாட்சிடணும். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வந்த எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யாராவது ஒருத்தவங்க இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, யாரையும் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். என்னைய லாஸ்ட் ஆப்ஷனாக வைங்க. அது நமக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி. ஆனால் வர்ற யாராவது ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த நிமிஷம் இப்படியே தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு அவன் போனான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? இதை நான் பல இடங்களில் அனுபவிச்சிருக்கிறேன். சில இடங்களில் அந்த மாதிரி சொல்லிட்டு டைமும் இருக்காது. பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்கன்னு வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஒன்று கொடுக்க வேண்டி வரும். யாரோ ஒருத்தருக்கு அதை வேண்டான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவர் அதை கோச்சிக்குவார். பிரதர் நம்ம ஒரு 3ஓட நிறுத்திக்கலாம், தெரியாமல் உங்ககிட்ட 4ன்னு அப்படி சொல்ல முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா? இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே இப்போ நான் மாறிக்கிட்டேன். என்னை 4வது ஆளாக வைங்க, 5வது ஆளாக வைங்க. ஏன்னா நீங்கள் வேணான்னு சொன்னால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த விஷயத்துலையும் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என்ன தெரியுங்களா? மகனே, நீ எங்கே போனாலும் சரி உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஏஜியில் கூப்பிட்றாங்க, பெண்டிகா, எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போ 2 இடத்துல நான் வேணாங்க, நான் கீழே ஓகே நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லுவதற்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் நம்மளால் பேச முடியுது, ஏதோ ஒன்று பண்ண முடியுது, அதனால் நீ ஈஸியாக விட்டு கொடுக்குற. அதுவும் ஒரு விஷயத்தில் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆமாம், கரெக்டு தான். உண்மையாக விட்டு கொடுக்குறேன்னா இல்லை, நிறைய இடத்துல ஓகே இது வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம அங்கே போய் பேசுகிறோம், இங்கே போய் பேசுகிறோம், இங்கே வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நான் விட்டு நான் சொல்கிறது புரிய வருதா உங்களுக்கு? அங்கேயும் கர்த்தர் என்னோடு பேசினார். அதிலும் பெருமை இருக்கிறது. சும்மா ஒன்றும் விட்டு தரல, எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு வேணான்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஓகே நோ ப்ராப்ளம். ஏன்னா வேறு இடத்துல நான் போய்க்குவேன், நான் அங்கே போய் பேசிக்குவேன். ஆனால் சிலருக்கு அப்படி கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணுற, அவங்கள குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறாய். ஓ, இப்படியும் கூட இருக்கோ ஆண்டவரே. எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும் கூட எனக்கு வந்த வாய்ப்பு கடைசி நிமிஷத்தில் அது வாங்கி கொள்ளப்படுமாயின் நான் அமைதியாக தான் போகணும். நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா நான் எந்த வாய்ப்பும் கிடைக்காத இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல அனுபவப்பட்டேன். நான் அது பல முறை என்னுடைய செய்தியில் அதை சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் பிரசங்கத்துக்கு எல்லாம் ஆயத்தமாகி நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. மதுரையில் ஒரு வீட்டுக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் எந்திரிச்சு அடுத்து நான் தான் பிரசங்கம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா பிரசங்கத்துக்குன்னு சொல்லி இன்னொரு நபரை சொல்லிட்டாங்க.
எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதுக்காக தான் என்னை கோயம்புத்தூர்லேருந்து வரவழைச்சிங்க, அதை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பிரதர் இந்த மாதிரி வேற ஒருத்தர் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருந்தால் என் மனசு ஆறி இருக்கும். இப்போ அடுத்து பிரசங்கன்னு இவர் நான் நல்ல வேலை எந்திரிச்சு போயிருந்தேன், என்ன இருக்கும், என் மான மரியாதையே போயிருக்கும். அன்னைக்கு ரொம்ப என் மனசெல்லாம் வேதனைப்பட்டுச்சு. என்னால் தாங்கிக்க முடியும், இனிமேல் அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுரா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முடிவு வந்துச்சு. அதை ஆண்டவர் எனக்கு சுட்டி காமிச்சார். மகனே, இப்போ நீ இதெல்லாம் பேசுகிற, நீ கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னால் அமைதியாக உட்காருன்னு சொல்கிற, அன்னைக்கு என்னாச்சு யோசித்துப்பார். இனிமேல் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்தியா இல்லையா? அவங்க கூட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தியா இல்லையா? அப்போ எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படித்தானே இருக்கும். எஸ். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஓகே, பரவாயில்லை, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறதா நமக்கு? நம்ம திருச்சபையில் என்றைக்குமே கருத்து வேறுபாடு வராது. ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு வேளை ஒரு இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டால், என்னை கூப்பிட்டு வச்சு ஒருவேளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், நான் தாவீதை போல தான் சிந்திச்சுக்கணும். அவங்க மேலே தப்பு கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை, அவ்வளோதான். தப்பு அவர்கள் மேலே கிடையாது, ஏதோ ஒரு காரணத்திற்கு கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை, என்னை பேச விடவில்லை, அவ்வளவுதான். அந்த இடத்துல நான் பேசியிருந்ததை விட அவங்க பேசியிருந்தா இன்னும் அந்த சத்தியம் சரியாக போய் சேர்ந்துருக்கும். அதுதான் முக்கியம். கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். ஏன் அந்த எண்ணம் எனக்கு வரமாட்டேங்குது? அது ஏன் வரமாட்டேங்குதுன்னா, எனக்கு பெருமை இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. பவுலுடைய வாழ்க்கையில் அது கிடையாது. இவங்க எனக்கு அவங்க சத்தியத்தின் மூலமாக உருவானவங்களாக கூட இருக்கலாம். அவங்களே என் தலைமையில் வச்சு ஜெபிக்கிறாங்களா, நான் பார்த்து வளர்ந்த ஐயா, நீயே என் தலைமையில் வச்சு ஜெபிக்கிறியா, பரவாயில்லைன்னு பவுல் அதை ஏற்றுக்கிட்டு அப்படி போகிற. ஸோ இந்த குணாதிசயம் எனக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்க என் மேலே ஒரு 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 தாக்கம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பார்க்குற பார்வை வேற மாதிரி மாறும். நீங்கள் மற்றவங்களிடத்துல முக்கியத்துவத்தோடு நடக்கிறீங்களா? இதை எப்படி பிரதர் மற்றவங்க பார்ப்பாங்க? நீங்கள் இங்கே நம்ம தாழ்மை அடித்தா நம்ம வெளியில் பைக்குன்னு இருக்கிற இடத்துல கூட தாழ்மை இருக்கும். நான் அடிக்கடி அதான் சொன்னேன். உங்களுடைய நீங்கள் வெளியில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல பைக் நிப்பாட்டுவீங்க பார்த்தீங்களா, அங்கேயே தாழ்மையாக நிப்பாட்டுவீங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பைக்கை எடுக்க முடியுமா முடியாதான்னு பார்த்து நிப்பாட்டுவீங்க. உங்கள் காரை எடுக்க முடியுமா, மற்றவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்த்து நிப்பாட்டுவீங்க. நீங்கள் நடந்து போகிற இடத்துல ரோட்டில் எனக்கு பின்னாடி வர்றவர் ஈஸியாக போக முடியுமா முடியாதான்னு பார்த்து நடப்பீங்க. இது எல்லாம் தான் தாழ்மையினுடைய வெளிப்பாடு. அவங்க மத்தியில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்கே நான் தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கே எங்கேயுமே இருக்காது எனக்கு. இது முக்கியமா? ஞாயிற்றுக்கிழமை நாம் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில் ரொம்ப நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறோமே, அது இம்பார்ட்டண்ட்டா? இந்த ரெண்டு விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த ரெண்டில் எது இம்பார்ட்டன்ட் வந்தா, ஒருவேளை இந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில் கூட நான் சில தவறுகளை பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனால் இதை நான் பண்ணக்கூடாது. நான் பாடலில் கூட ஆராதனை பாட்டுக்கு பதில் ஒரு இடத்துல மரணத்திற்குரிய பாடலை பாடிவிடலாம், சுவிசேஷ பாடலை பாடிவிடலாம், புத்தி சொல்லுகிற பாடலை பாடலாம், அப்பம் பிக்கிறதுல கூட சில சமயங்களில் நான் தவறு செய்து விடலாம், கீழே கொட்டி விடலாம். ஆனால் இதை விட முக்கியம் இது, இதில் நான் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, 1 தெசலோனிக்கருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரே பாயிண்டாக வச்சு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இது எல்லாத்தையும் நான் விளக்க விரும்பல. ஆனால் அந்த கடைசி பகுதியை மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கைக்கு சாட்சியாக என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் சாட்சி, செகண்ட் யார் சாட்சி? தேவன் சாட்சி. ஆனால் நாம் தலைகீழாக சொல்லுவோம், நான் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருக்கிறேங்கிறதுக்கு யார் சாட்சி? தேவன் சாட்சி. உன் சாட்சி தேவையில்லை.
உங்களுடைய யாருடைய சாட்சியும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு யார் போதும்? தேவன் போதும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? நாம் ஏமாத்துக்காரர்கள். மனைவி கணவன் சண்டை போதும் கூட நிறைய பேர், நான் உண்மையானவன் யாருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியலையா? நீ உண்மையானவன் எனக்கு தெரிய மாட்டேங்குதே, ஆனால் அது கர்த்தருக்கு தெரியும். எப்படி தைரியமாக சொல்கிறேன் தெரியுங்களா? கர்த்தர் வந்து சாட்சி சொல்ல மாட்டார். நேராக வந்து கர்த்தர் நேராக வந்து டஸ்ஸு நின்று, இவன் என்னுடைய பிள்ளை இல்லை, இவன் என்னுடைய பிள்ளைன்னு சாட்சி இது நாள் வரைக்கும் என்ன பண்ணல. அப்படி அதாவது ஒரு உருவமாக அப்படி வந்து நமக்கு சாட்சி சொல்கிறது இல்லை. அதனால் தைரியமாக அடித்து விடுறது நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் சாட்சின்னு சொல்கிறது. ஆனால் அங்கே பவுல் அப்படி சொல்லலை. நாங்கள் இவ்வளவும் செய்கிறோம், அதற்கு யார் சாட்சி? எஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்சி, நீங்கள் அடுத்து தேவன் சாட்சி. அப்போ இதில் என்னெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா, எப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியும்? பொருளாதார வாழ்க்கை, அவருடைய கேரக்டர், இது ரெண்டையும் ஈஸியாக எல்லா மக்களாலையும் பார்க்க முடியும். அப்போ இது ரெண்டையுமே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதையுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கல, உங்களை நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ ஓப்பனாக தெரியுது இவங்களுடைய ஊழியம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 11வது வசனத்தில் 12, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் போது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இங்கே ஒரு சூட்சமம் ஒளிந்திருக்கிறது, ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, பவுல் சொன்னார் இந்த 12வது வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் என்ன செய்கிறோம்? புத்தி சொல்லுகிறோம், ஆறுதல் சொல்லுகிறோம். இது இருக்குது பார்த்தீங்களா? இதை பவுல் சொன்னதுனால தான் அடுத்து ஒரு அற்புதம் நடந்தது. அது அதிசயம் நடந்தது. என்ன அற்புதம், என்ன அதிசயம்? 13வது வசனம். இப்படி நாங்கள் செஞ்சதுனால 13வது, நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் மக்களால் மதிக்கப்படணும்னா, உங்களுடைய வார்த்தை தேவ வார்த்தையாக மாறணும்னா, இப்போ மேலே சொன்ன அந்த குவாலிட்டி இருக்கணும். நாம் சில சமயம் என்ன சொல்லுவோம்? நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு பேசுவோம். அதனால் மட்டும் அது கர்த்தருடைய வார்த்தையாக மாறிடாது, அல்லது மக்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பவுல் அப்படி ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் பேசுவதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லை. ஆனால் பவுல் பேசின வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு அற்புதம். எதனால்? கடைசி அவர் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல. அப்போ நாம் ஒரு திருச்சபையில் நாம் பேசும்போது என்ன மனநிலைமையில் மற்றவர்களோடு பேசுகிறோம், இதை ஆண்டவர் கடைசியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரே ஒரு சின்ன பகுதியில் அப்படி கூட்டிகிட்டே வந்தோம். அப்புறம் நாள் ஆச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்தாங்க. வேறொரு இடத்துக்கு போனோம். ரொம்ப பெரிய கூட்டம் வந்தாங்க. பெரிய இடத்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, நான் திருப்பூரில் இருந்தபோது கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ், ஒரு திருச்சபையை காமிங்க, நல்ல சபையை காமிங்க, நல்ல கூடுகையை காமிங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம் திருச்சபைகளுக்கு இவங்களை அனுப்பி வைப்பேன். இவங்களுக்கு என்ன பார்வை, என்ன தோற்றம், நம்மளை இவங்க வந்து வீடியோலையும் ஆன்லைன் லைவ் இதுலேயும் பார்த்துட்டு அங்கே போகும் பொழுது இவங்களுக்கு அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறதில்ல. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க? 2 வாரம் போயிட்டு வெளியில் வந்துடுறது. ஏதோ ஒரு குறைபாடுகள் எல்லா திருச்சபைகளையும் இருக்கத்தான் செய்யும், நான் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வசனத்துக்கு இது ஒரு நல்ல விளக்கமாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி அனுப்புகிறோம் வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறது? வேறு எங்கேயுமே அனுப்ப முடியாது, போகவும் மாட்டாங்க. கடைசியில் நான் ஒன்று முடிவு பண்ணேன். ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்கீங்க, சரி, நீங்கள் எங்கேயும் போகவும் மாட்டீங்க, வேறு வழியே இல்லை,
நாங்களே ஒரு கூடுகையை அங்கே ஆரம்பிக்கிறோம். ஒரு மாதம் ஒரு டைமாவது வருவோம். ஏன்னா இவங்க எங்கேயுமே போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மாதம் ஒரு டைம் போய் நாங்கள் ஆராதனை மாதிரி நடத்திட்டு அல்லது பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்திட்டு அப்படி வர்றோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைசியில் இது என்னாச்சு, மற்ற சபை மக்களோடு ஒரு சின்ன ஒரு அதிருப்தியை உருவாக்குச்சு. இப்போ மக்கள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இது தவறு, நீங்கள் அவங்கள எங்கள் அசம்பிளிக்கு அனுப்பி வைங்க, நீங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வேறு வழியும் தெரியல, இவங்களை வேணான்னு விடவும் முடியலை. இல்லை நீங்கள் அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு நிற்கிறாங்க. எங்களால் அதை பண்ண முடியல. எங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதும் கஷ்டம்தான். கடைசியில் நம்ம சிலரை பகைத்து கொண்டு இதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் போகலை, இதுதான் என்னுடைய கேள்வி. எதனால் போகலை, இதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். நாங்கள் இந்த மக்களை எப்படி பார்க்குறோன்னா, ரட்சிக்கப்படாதவர்களாக, கர்த்தரையே அறியாதவர்களாய் பார்க்கிறோம். ஆனால் அவங்க மனசில் என்ன தெரியுமா இருக்குது, நாங்கள் பல ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு அவங்க நினைப்பு. இப்போ நம்ம அசம்பிளிக்கு எங்கேயாவது போகும் பொழுது உடனடியாக அவங்க கர்த்தருடைய பந்தியில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். பார்த்தீங்களா, அன்னைக்கே இவங்க வந்துடுறாங்க. 20 வருஷமாக நான் சர்ச்சில் இருக்கிறேன், என்னையே என்ன பண்ணல, உள்ள இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? ஒரு சவாலான விஷயம் தானே. அவங்களுக்கும் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்வையில் என்னென்னா, இவங்க உலகத்தில் பெரிய ஏதோ நாங்கள் தான் பரிசுத்தவான்னு நினச்சிக்கிட்டு அவங்க மட்டுமே அப்பத்தில் கை வைக்கிறேங்கிறாங்க. நான் 20 வருஷமாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், ஒரு நாள் நான் போனேன், சரி ஓகே அடுத்த வாரமாவது என்னை கை வைக்க அதையும் விட மாட்டேங்கிறாங்க. என்ன இவங்க பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணலான்னா, நீ எனக்கு தேவையில்லைன்னு அடித்து துரத்தலாம், நீ எனக்கு தேவையே இல்லை. அல்லது வேறு ஏதாவது ஒரு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதாவது இவங்களை திருப்திப்படுத்துவதற்கோ, கொஞ்ச நாள் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்களே அப்படி ஏதாவது ஒரு வழியை தேடலாமான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த வழியை நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். நாங்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறோம், இவங்களை தனியாக வச்சு யாருக்குமே நாங்கள் பிரெட் பிரேக்கிங் பண்ணுறதில்ல, நாங்களும் பண்ணுறதில்ல. அவங்கள தனியாக வச்சு கொஞ்ச நாள் போவோம், நம்ம எல்லாம் வளர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இது ஓகே தானே? ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் சேர்த்து வச்சு இப்படி நீங்கள் பிரெட் பிரேக்கிங் பண்ணலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க பிரச்சனை உள்ளவங்களா இருக்கிறாங்க, வரங்களில் பிரச்சனை உள்ளவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அரவணைத்து அவங்கள சரி பண்ணி இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கடினப்பட வேண்டியதாக இருக்குது. உங்கள் பிள்ளைனா நீங்கள் விட்டுருவீங்களா? நான் கேட்குறேன், உங்களுடைய பிள்ளை எனக்கு கிறிஸ்து தேவையில்லை, எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேலை, என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடு போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருப்போம். முடிஞ்சால் 2 அடி அடித்து பார்ப்போம், வரவே முடியாதுனாலும் வீட்டை விட்டால் துரத்தி விட போகிறோம், பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே தான் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவே வேற ஒரு நபர்னா ஒரு சின்ன விஷயத்தில் அவர் தவறிட்டா கூட அடுத்த நிமிஷம் அவரை துரத்திடுற அளவுக்கு வேலையை பார்த்துருவோம். அதுவே நம்ம பிள்ளையா இருந்தால் அப்படி பண்ணுவோமா? கேட்ட பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த வசனத்தில் வேதம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற வார்த்தை புத்தி சொல்லுவது போல. அது பண்ணா அடுத்த வசனம் நிறைவேறும். என்ன வசனம் அது? நாங்கள் பேசின வசனத்தை நீங்கள் என்னவா ஏற்றுக்கொண்டீங்க? தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுடைய கூடுகைக்கு வந்த எல்லாருமே வேறு வேறு திருச்சபைகள், வேறு மார்க்கத்திலிருந்து வந்தவங்க, 60 வயசு 40 வயசில் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு வந்தவங்க. அவங்களை எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். எங்களுக்கு எல்லாமே தெரியும்ட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும். வந்த அன்னைக்கே நான் திருவிருந்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவேன்னு சொன்னவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, அதையும் நாங்கள் செயல்முறைப்படுத்தினோம்.
ஒரு 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 ஊரில் பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 பேர் அட்ட டயத்தில் அப்படியே வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்க வந்து ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்க. 15-20 பேர் நல்ல விசுவாசிகள், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்க. இப்போ வரைக்கும் சபையில் என்ன சாப்பாடுனாலும் அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்க, அவங்க தான் சமைப்பாங்க. அவங்கள மாதிரி யாரும் சமைக்க முடியாது. காசு வாங்க மாட்டாங்க. 200 பேர் 300 பேர் எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்க தான் சமைப்பாங்க. அது எழுதப்பட்ட நீதியை நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ஊழியத்தை அந்த 20 பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு சபைக்கு வர்றாங்க. இவங்களால எல்லாம் ஓகே, ஒரு விஷயத்தை மட்டும் இவங்களால எடுத்துக்க முடியல, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது. நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் பங்கு பெற்றே ஆவோம். இல்லை ஒரு நாங்கள் எங்கே என்ன வச்சுருக்கோம், ஒரு 2 மாதம் வந்து பழகுங்க, பாருங்க, இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க பங்கு பெற்றாங்க. இப்போ ஒரு சில விசுவாசி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் வந்தவொடனே அவங்க எடுத்துட்டாங்க. விடுங்க, பொறுங்க. கரெக்டாக ஒரு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. அவங்களே வந்து சொன்னாங்க, நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறதை நிறுத்திடுறோம், இப்போ தான் எங்களுக்கு எல்லாமே புரியுது. 1 மாதத்துக்கு அப்புறம் 20 பேரில் ரெப்ரசன்டேட்டிவாக 3 பேர் மட்டும் சாட்சி சொன்னாங்க. நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கு எதுவுமே தெரியல, நாங்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக புரியுது, நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட விரும்புகிறோம், எங்களை உங்களை ஐக்கியத்தில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இதை வேற யாராவது அங்கே இருந்திருந்தா எங்கள் திருச்சபையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, எங்களை குற்றம் சாட்டியிருப்பாங்க. இவர் பாட்டுக்கு எல்லாரையும் விடுறாரு, இவர் பாட்டுக்கு எல்லாம் பண்ணுறாரு. இல்லை, இன்னைக்கு 20 பேர் எங்களோட கூட இருக்கிறாங்க, சரியான சத்தியத்தில் இருக்கிறாங்க, சரியான ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரையும் விட டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஃபஸ்ட்டால் சபைக்கு வந்துடுவாங்க, அவங்க தான் டீ போடுவாங்க, அவங்க தான் சமையல், எல்லாமே அவங்க தான். அந்த டெடிக்கேட்டடான 20 பேருக்கு நாங்கள் தகப்பனை போல நடந்து கொள்ள வேண்டி இருந்தது. இதே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்திருந்தேன்னா இந்த 20 பேரையும் நானே அடித்து துரத்திருப்பேன். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். நாங்கள் அவங்க அப்பத்தில் கை வைக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தால் போதுமானது, நீங்கள் எடுங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்களோட இன்னும் நாங்கள் சரியானவங்களா என்ன கலந்து பாருங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் எடுங்க. இல்லை நாங்கள் எடுக்கிறோம். என் கடமை என்ன, கர்த்தருக்குள் இப்படி இருக்கணும், அதை சொல்லிட்டேன் நான், அவ்வளவுதான், தட்ஸ் இட். அடுத்து ஏதாவது பிரச்சனை அது அவங்களுக்கு தான். அது நாள் ஆக ஆக அவங்க அதை உணர்கிறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க. ஓ அப்படியா, சரி. அவங்க சரியாகிறதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. 1 மாதம் அப்பம்பிக்கவே இல்லை. அது வரைக்கும் இந்த 1 மாதம் அப்பம்பிக்கலைன்னா அவங்களுக்கு ஏதோ பெரிய இழந்ததை போன்ற ஒரு உணர்வு வந்தது. இப்போ அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொள்கிறோம், நாங்கள் வந்தவொடனே உள்ளே இறங்கிட்டோம், இப்போ இல்லை எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்போ நான் சரியாக ஐக்கியப்படுறேன்னு சொல்லுவதற்கு அந்த 1 மாத காலத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதை நாங்களாக சொல்லவே இல்லை, அவங்களா வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் சொல்கிறேன். ஒரு தகப்பனை போல நம்ம நடக்கிறோமா? இல்லை நாம் இஸ்ரவேலர்களைப் போல வீண் வைராக்கியம் கொண்டு இருக்கிறோம். நாம் நிறைய எஃபோர்ட் போடுறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது நாம் வீணாய் ஓடிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் போகவில்லை, நான் ஓடினது வீணாய் போய்விடவில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். நான் கடைசி கர்த்தருடைய நாளில் இவ்வளோ நாளாக வீணாக ஓடி இருக்கிறேன் அப்படின்ற நினச்சிடக்கூடாது, அந்த மகிழ்ச்சி எனக்கு வேண்டும் என்று எழுதுகிறார். ஸோ நம்மளுடைய திருச்சபைகள் நாம் எதற்காக இருக்கிறோன்னா மற்றவர்களுக்காக. நமக்கு நாமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நமக்கு நாமே ஒரு சட்டன் ரூல்ஸ் என்று உருவாக்கிக்கிட்டு நமக்கு நாமே வளருவதற்கல்ல, அதர்ஸ். நம்ம இவருடைய கடைசி அந்த இதை தான் சொல்கிறேன், நிறைய என்னுடைய செய்தியில் அந்த உதாரணத்தை சொல்லியிருப்பேன், சொல்லி முடிக்கிறேன். சால்வேஷன் ஆர்மியினுடைய ஃபவுண்டர் யாருங்க? ஆமாம், கடைசி சாக போகிற நிலைமையில் படுத்து கிடக்கிறாரு. இவங்களுடைய மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு அவரால் வர முடியல. எல்லா மாநாட்டிலையும் வந்தவர், இந்த மாநாட்டில் அவரால் வர முடியல. அவர் அடுத்து சாக போகிற நிலைமையில் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் வருத்தமாக இருக்கிறாங்க.
கடைசி இந்த மாநாடு இதுதான் நம்ம கடைசியாக இருக்குமா, அடுத்து நடக்குமா, என்ன இந்த அளவுக்கு ஒரு இதில் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள். அப்போ மேலே போய் சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, பாடல் போகிறது, சாட்சி போகிறது. திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வருகிறது. மரணப்படுக்கையிலிருந்து பூத் வந்து நமக்கு ஒரு தந்தி டெலகிராம் அனுப்பியிருக்கிறாரு. அன்றைக்கி பாருங்கள், டெலகிராம் அப்படிங்கிறது வேர்டு தான் இருக்கும், 2 வேர்டுனா அதுக்கு காசு. அந்த டெலகிராம் அங்கே வருது, அதை சின்னதாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் மேலே கடைசி மரணப்படுக்கையிலேருந்து ஒரு டெலகிராம் அனுப்புகிறார். அங்கே போய் அந்த டெலகிராம் விரித்து வாசித்து பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு வேர்டிங் மட்டும்தான் எழுதியிருந்தது, அதர்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இந்த சால்வேஷன் ஆர்மிங்கிறது யாருக்காக? அதர்ஸ், மற்றவர்களுக்காக. கிறிஸ்டியானிட்டி யாருக்காக? மற்றவர்களுக்காக. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தது மனுஷர்களை பிடிக்க. கர்த்தர் என்னை உண்டாக்கினது உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகத்திற்கு உப்பாக. நாம் ஜீவ வசனத்தை சுடர்களைப் போல பிடித்து கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்காக என் வாழ்க்கை எந்த அளவுக்கு அவர்களை நோக்கி இருக்க வேண்டும், அதை தான் நாம் தியானிச்சிருக்கோம். இதை தான் கர்த்தர் எங்களுக்கு புரிய வச்சார். அவங்க என்னை நோக்கி வர வேண்டும், வெளிச்சத்தை நோக்கி. எல்லாம் நோக்கி வரும், அதுதான் வெளிச்சத்தினுடைய மகிமை. ஆனால் நாம் அதை வில்லியம் பூத் சரியாக அறிஞ்சிருந்தார். அதர்ஸ், இதுதான் நம்மளுடைய மனப்பாட வசனமாக இருக்கணும், மற்றவர்களுக்காக. யோவான் 3:16 நமக்கு மனப்பாடமாக தெரியும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார் நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். அவ்வளோதான். 1 யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். யோவான் 3:16 தேவன் எனக்காக. 1 யோவான் 3:16 நாம் மற்றவர்களுக்காக, அதர்ஸ். அதுதான் நம்ம சபையினுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். நம்ம ஊழியம் சிறக்கிறதற்கு, வெற்றி நடையாய் மாறுவதற்கு இதுதான் சரியான ஒரு மாற்றத்திற்கான அடிக்கல்லாக இருக்கும். ஸோ கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. சில விஷயங்களை நான் புரிய வைப்பதற்காக ஒப்பிட்டு பேசினேன். அதனால் நீங்கள் செய்தியை நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தவறாய்ப்படாது என்பது எனக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் என்னை குற்றப்படுத்த மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படி குற்றப்படுத்தினாலும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. தைரியமாய் உங்கள்கிட்ட பேச முடிஞ்சது. சில இடங்களில் அப்படி பேச முடியாது. அதனால் நான் ஏதோ ஆராதனை முறைமைகளையோ கர்த்தருடைய பந்தியையோ நான் மட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம், ப்ளீஸ். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய செய்தி உங்களுக்கு வந்து சேரலைன்னு அர்த்தம். நான் அதை ஒப்பிட்டு பேசி நம்ம மற்றவர்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னு காமிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். சரி, கர்த்தர் நல்லவர். செய்தி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.